நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டுடைய கிருபையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு இறங்கும்படி, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன் பெரியவர், அதிசயமானவர், நம்மை நடத்துகிறவர், ஆச்சரியமானவர். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். கூடி வர ஆண்டவர் நமக்கு உதவி பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை நினைத்து எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் உடைய மகிமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் விருதாவாக இந்த இடத்துல கூடி வரவில்லை, நேரப்போக்குக்காக கூடி வரவில்லை. நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் கல்லோ மண்ணோ அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற நேரம் விக்கிரகம் அல்ல. ஆண்டவரே, உயிருள்ள தெய்வம், உயிரோடு எழுந்த தெய்வம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே துதிகளுக்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர். வேதம் சொல்லுகிறது அவர் துதிக்கப்படத்தக்கவர். உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. தேவ கிருபை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க? சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்றைக்கு சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை, மனதின் வேண்டுதல்களை, மனதின் எண்ணங்களை, மனதின் விருப்பங்களை, தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மில் மகிழ்ந்திருக்க கிருபை தாரும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க கிருபை தாரும். என் மன வேதனைகளை களைய, என் பிரச்சனைகளை களைய, என் உபத்திரவங்களை மறக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேல், தீவினை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சலாகாதே, மற்றவன் மேல் எரிச்சலாகாதே. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்காக வைத்திருக்கிறதை நிச்சயம் தருவார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம்மாலே என்னுடைய காரியங்கள் வாய்க்கும். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய மகிமை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இயேசுடைய நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறபடியால் எல்லாரும் ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்களும் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தகப்பனே, நாங்களும் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருப்போமா? ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே நல்லவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாங்கி வந்தவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் வெளிச்சத்தை குறித்து நம்மிடத்துல ஆரம்பத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல நம்மை நிறுத்தி இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமுடைய தேவன் நம்ம நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் இயேசு திருநாமத்திற்கு எப்போதுமே மிக. எல்லாரும் சத்தமாய் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் யாவையும் வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு என்ற ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. கரங்களை தட்டி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஹalleluya. மகிமையின் தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆரம்ப வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிரசின் மேல் உம்முடைய பிரசன்னம் மூடுவதாக ஆண்டவரே. ஹalleluya. இந்த ஆராதனை உம்முடையது, இந்த ஆராதனை உம்முடையது ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக, கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக, கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. துதி சத்தங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, ஜெப சத்தங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பர்வதத்தில் ஆண்டவரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த இடத்துல ஆசீர்வாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு மகிமைப்படுவீராக. ஸ்தலத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தர் எழுந்தருள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவருடைய நாமம் உயர்ந்தது. ஹalleluya. ஆமென். சேர்ந்து பாடல்கள் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. ஓ ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிப்பீரே. நன்மையும் கிருபையும்
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஓ உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஓ உம்மை ஆராதிப்பேன். ஓ உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, ஹalleluya, சத்தியத்தின் பாதையில் வாழ்ந்த ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் வரை ஹalleluya. ஓ தகப்பனே, ஆமென், ஒழியும் வரை ஹalleluya. ஓ ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆவியான தேவனுக்கு ஹalleluya, ஹalleluya. என் தேவனீர் பெரியவர் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை தோன்றவரே, தெரிந்தெடுத்தவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசு நீர் பெரியவர். ஹalleluya. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? ஹalleluya. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருப்போமா? ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அபிஷேகம் பெரியது ஆண்டவரே. எங்கள் சிரசின் மேல் நீர் வைத்த அபிஷேகம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களை இம்மட்டம் நடத்துகிறது ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் இயேசு நீர் பெரியவர். என் இயேசு நீர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய அபிஷேகம் எங்கள் தலைமையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அபிஷேகங்கள் தலைமையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
முழங்கிடுவே சுவிசேஷம் சீருமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. தேவனீர் பெரியவர். ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் வைத்த ஆசீர்வாதம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஆமென். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிக்கணும் கட்டவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிக்கணும் கட்டவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே, ஓ ஆவியானவர் எனக்குள்ளே. துதியுனுடை போத்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடைய போத்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதி
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு ஆமென். ஆனந்த தைலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்கு. ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிரசும் அப்பா, உச்ச தலைமுதல் கால் வரை இப்படி தைலத்தினால நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே, கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படி நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே, மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சித்தம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு தனி நபர் மேலும் ஆண்டவரே கர்த்தர் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிச்சத்தை காண்பார்களாக, ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிச்சத்தை காண்பார்களாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்ப நீர் ஆண்டவரே, நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்களை வழி காட்டுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வசனம் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நடத்தி வந்த விதங்களை நினைக்கும் போது ஆண்டவரே, எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே. நீ செய்த அற்புதங்கள் அதிகம் அப்பா. நீர் பாராட்டின இரக்கம் அதிகம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை அதிகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நாளும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் உம் அன்பையே நம்புபவன். ஓ நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். ஆமென். உம் அன்பையே நம்புபவன். ஆமென். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம்
பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் நீக்குமானி, நீரே என் ஜீவனின் பலனாய். ஓ, நீரே என் வெளிச்சமும் நீக்குமானி, நீரே என் ஜீவனின் பலனாய். அபிஷேகம். முடிஞ்சவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், ஆமென். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், தகப்பனே உம் அன்பையே நம்புவான். ஹல்லேலூயா. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், தகப்பனே உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவான். ஆமென். காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவை சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் தேவைகள் யாவை சந்திப்பவரே. ஓ, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஹல்லேலூயா. உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உண்மையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எத்தனை பேர் உணர்ந்து ஆராதிப்பீங்க? சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி. ஒரு விசை கூட தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. ஆராதிப்போம் ஆராதிப்போம். பிள்ளைகள் எல்லாம் இணைந்து தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கோடி கோடி இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம். இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா. Thank you, Jesus. கோடி கோடி நன்றி ராஜா. Hallelujah. 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 ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. நம்மை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர். இயேசு ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து அவரை ஆராதிக்கிற இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல, உணர்ச்சி வயப்படுகிற இடமும் அல்ல. உணர்வோடு இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் ஆராதனை. எத்தனை பேர் இந்த இடத்துல நன்றி என்று சொல்லும்போது உண்மையா பாடுனீங்க, உண்மையா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். சும்மா சத்தம் போடுறதோ, ஆமென், வேகமா கைத்தட்டுறதோ மட்டும் இல்லை ஆராதனை. அதெல்லாம் உள்ளத்திலிருந்து வரும்போது அது நம்மை அறியாமலே நடக்கிற நிகழ்வுகள். ஆர்ப்பரிப்போடு கைகளை தட்டுவது, கரங்களை உயர்த்துவது. ஆனா இருதயத்தில் உண்மையா சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் என்னை நடத்தின எபினேசர், நீர் தான் என்னை காண்கிற எல்ரோயி. ஆண்டவரே நீர் தான் என்னுடைய தடைகளை உடைத்தவர். பலவீன நேரங்களில், மற்றவர்கள் உதவாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த ஆண்டவரே நல்ல துணையாளர். என்னுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இதை தியானித்து ஆராதிப்பது தான் ஆராதனை. அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தகப்பனே நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பது தான் எங்களுக்கு நீ தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். We worship you, Lord. கர்த்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம்.
ஓய்வு நாளின் பிரதான நோக்கமே அதுதான், கர்த்தரை உயர்த்துவது, நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பது, துதி பலிகளை கர்த்தருக்கு கொடுப்பது, ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துவது, காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்துவது. இந்த நேரம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். மற்ற 6 நாட்களை போல அல்ல, இந்த நாள் வேறு பிரிக்கப்பட்ட நாள். இது கர்த்தருக்குரியதான நாள், இது பரிசுத்த நாள். பரிசுத்தம் என்றாலே வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட இந்த நாளில் ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொண்டே கர்த்தரை ஆராதிங்கள். வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ 1-2 பாட்டு தெரியறதுக்காக பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை அல்ல. மியூசிக் வாசிக்கும் போது ஏதோ ஒரு அழகா இலகுவா இருக்கிறது, அப்படியே அழகான ஒரு உணர்வா இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஆராதனை. இருதயம் உணர்வடைய வேண்டும். எவ்வளவுதான் மியூசிக் வாசிச்சு நல்ல அந்த ஃபீலோட ஆராதனை பண்றது போல இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை அங்கீகரிச்சாதான் அது உண்மையான ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அங்கீகரியும் ஆண்டவரே, என் ஆராதனைகளை, என் துதி பலிகளை, என் ஸ்தோத்திர பலிகளை எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? நீங்க விரும்பாத காரியங்கள் என்னிடத்துல இருந்தா இந்த ஆராதனையில மாற்றி போடுங்க, எனக்கு உணர்த்தி தாங்க. ஆண்டவரே, நீங்க என்ன அங்கீகரிக்கலைன்னா நான் இந்த இடத்துல வந்தது வீணாக இருக்கும். எத்தனை பேர் இந்த வாய் திறந்து சொல்ல விரும்புறீங்க, நீங்க ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிக்கணும், நீங்க என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையானது, ஏற்றுக்கொள்ளணும். நான் நானாகவே வந்திருக்கிறேன், உடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானாகவே வந்து நிற்கிறேன். சத்தமா பிரசன்னத்தில் வந்து நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. எல்லாரும் சொல்லுங்க, நானாகவே வந்திருக்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தில், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நான் மற்றவங்களை பார்த்து வரல, நானாகவே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த இருதயத்திலிருந்து சொல்லுவீங்க, என்ன நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்வீரா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இருதயத்திலிருந்து சொல்றவங்க ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட வாய் திறந்து இருதயத்திலிருந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் துதி பலிகளை அங்கீகரிங்க ஆண்டவரே, நானாகவே வந்திருக்கிறேன், மற்றவர்களை போல அல்ல, நானாகவே வந்திருக்கிறேன், மற்றவர்களை பார்த்து அல்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்த நல்ல சத்தமா, இயேசுவே உமக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மரணங்களுக்கும் விலைக்கு நீங்களாக்கும்படி, எல்லா வியாதிகளுக்கும் நீங்களாக்கும்படி, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நம்முடைய குடும்பங்களில் தெய்வ சமாதானம் உண்டாகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக வழி நடத்துதல் உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரத்தில் கர்த்தர் நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. நம்முடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா 2 கரங்களை உயர்த்துவோம். ஆமென். உபவாச ஜெபத்தில் அன்றைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, ஒரு விடுதலையின் மாலை ஜெபத்தில் சொன்னார்.
ஆமென். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே யூதர்களுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் மோவாபியரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அழிந்து போனார்கள். ஆமென். இந்த தேசத்தை கெடுக்க நினைக்கிற, இந்த தேசத்தை சூறையாட நினைக்கிற, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற சக்திகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு வீழ்ந்து போகத்தக்கதாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறபடி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய யுத்தத்தை பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற ரட்சிப்பை பாருங்கள். இது எப்படி சம்பவித்தது என்று ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்தியாவிலும் உதவி செய்ய உண்மை உள்ளவர். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய சபை ஊழியங்களுக்கு எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமீன். தொடர்ந்து நம்முடைய சபையில நடக்கிற ஆமீன் விடுமுறை வேதாகம பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஜூன் மாதம் நடைபெறுகிற எழுப்புதல் பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு சபைக்கு வர இயலாமல் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அவர்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து, எந்த நோய்களில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து, வருகிற ஞாயிற்றுக்கிழமையில சபையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கும்படி சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையதான் சொல்றீங்களா? உங்களை ஒருத்தர் விசாரிக்க வரார் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுக்கு ரொம்ப நீங்கள் விரும்புகிறவங்க, ரொம்ப இருதயத்திற்கு ஏற்றவர்கள், இருதயத்திற்கு நெருக்கமானவங்க வந்து உங்களை விசாரிக்க கேட்டால் பொய் சொல்லுவீங்களா, உண்மையை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பொய்யா சொல்லுவீங்க, உண்மையை சொல்லுவீங்க? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். பாதி பேருக்கு அவர் என்ன விசாரிச்சா என்ன, விசாரிக்கலைன்னா என்ன? எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறவர்? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இப்போ ஜெபிக்கும் போது மனசை திறந்து ஒரு நண்பன் கிட்ட பேசுறது போல, நீங்க விரும்புகிற, உங்களை விரும்புகிற, உங்க இருதயத்திற்கு நெருக்கமானவர்களிடத்துல பேசுறது போல பேசணும். ஆமென். சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கவனிச்சிருக்கிறேன், நல்ல ஸ்டெடியாக சில இழப்பு வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தா இந்த ஆள் ரொம்ப அழாமல் அமைதியாக ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த இழப்பு வீட்டில் யாராவது ஒருத்தர் வருவாங்க புதுசான்னா கேள்விப்பட்டு அப்போ தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக குறிப்பாக அந்த ஆளை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க தெரியாமலே அழுதுருவாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் வந்தவங்களை விட இவருக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஜீசஸை நாம் அப்படி நினைக்கணும். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர், என்னை பற்றி எல்லாம் அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலைகளை, என் வேதனைகளை, என் பாரங்களை யாருமே பார்க்க முடியாத இடத்துல கூட என்ன கர்த்தர் பார்த்தார். அதை தெரிஞ்சு அப்போ அவரிடத்துல மறைக்க எதுவும் இல்லை. அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அவர் செய்வார், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெப நேரத்தில் உங்க மனநிலை அப்படிதான் இருக்கணும். நம்மளால எதெல்லாம் முடியலையோ அதை ஆண்டுகிட்ட சொல்லணும். அதுக்கு தான் ஜெப நேரத்தை நம்ம சபையில் ஆராதனையில் நம்ம கொடுக்குறோம். வீடுகளில் சிலருக்கு ஜெபிக்க தெரியலை, ஜெபிக்க முடியலை, அந்த வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை அமையலை. ஏன் ஜெபம் பண்ணலைன்னு கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. டைம் இல்லை, வீட்டில் ஜெபிக்கிறதுக்கான சூழல் சரியாக அமையலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் இந்த டைம். ஆமென். இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பக்கத்தில் இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்கிறதோ, அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு பார்க்கிறதோ நம்ம வேலை கிடையாது. உங்க இருதயத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்க்கிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார்? ஆமென். வெளியில் இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன், பின்னால இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் நம்ம இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ண போறோம். முடிஞ்சா நீங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் நீங்க எழுந்து நிற்கலாம். இந்த ஜெப நேரத்தை அசட்ட பண்ணுனா, ஆமா அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க பர்த்திமை குருடனை தியானிச்சு பார்த்து அவன் இயேசு அருகில் இருக்கிறார் என்பதை அறிந்து சத்தமா கூப்பிட்டானா. அவன் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அதட்டுனாங்க, சத்தம் போடாதேன்னு சொன்னாங்க. ஆனா பைபிள் சொல்லுது முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். நான் நினைக்கிறேன் அவன் யோசிச்சிருப்பான், எனக்கு இன்னும் ஒரு தருணம் இது போல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, இயேசு என் அருகில் வருவாரா என்று தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறபடி அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த பகல் ஆராதனையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த இடத்துல சமீபமா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். இந்த ஆராதனையில கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அன்பு சகோதரனே, தகப்பன்மாரே, கிருபையாய் கர்த்தர் உங்க மேல இரக்கம் வைக்க விரும்புகிறார். இந்த நேரத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. சகோதரிமாருக்கு சொல்றேன், உங்க குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்க பலவீனங்களை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் விடுதலை தருகிற இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு ஜெப விண்ணப்பமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏசப்பா எனக்கு எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா தயவு செய்து உங்க விருப்பத்தின்படி நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும், ஏசப்பா இல்லாம என்னால வாழ முடியாது, ஏசப்பாவுடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தேவ பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தை மூடுகிறது. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லாருக்கும் இல்ல, உண்மையாய் இருதயத்திலிருந்து இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், சீறிக்கொண்டிருக்கிற புயல்கள் அடங்கட்டும், நடுக்கடலில் இருக்கிறது போல இருக்கு ஆண்டவரே, என்னால முன்னேறவும் முடியல, பின்னோக்கி வரவும் முடியல, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த குறிப்பிட்ட கடன் பிரச்சனை, இந்த குறிப்பிட்ட வியாதி, இந்த குறிப்பிட்ட ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களினால் வருகிற பிரச்சனைகள், இழப்புகள் நடுக்கடல்ல விட்டது போல இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கரம் தூக்கிவிட வருகிறார். இயேசு வருகிறார். எல்லாரும் கையை தட்டி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு மகிமை உங்களை நிரப்புகிறது, ஒரு தேவ பலன் உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். எஸ் எஸ் எஸ். நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒருவர் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்னால இருக்கிறவங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய ஜெப நேரம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் சரீர பலவீனங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போராடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எளிய ஜெபம் விலையேற பெற்ற வல்லமையான ஆச்சரியமான அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் சகோதரர்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுகிறது. பிள்ளைகளுக்குரிய திருமண தடைகள் விலகுகிறது. இந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிறது. குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. தொழில் ஆசீர்வாதங்கள், வேலை காரியங்களில் உண்மையா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இந்த வாரத்திலே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாளை முதல் நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்பா, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற உங்கள் கதறலின் சத்தத்தை, உங்கள் அலறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். வனாந்தரத்தில் ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், அவருடைய அங்கலாய்ப்பை கண்டவர்,
ஆமென். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்து நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹalleluya. சொத்து பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு அனுகூலம் உண்டாக போகிறது. நிரந்தரமான வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. தொழில்களில் ஆசீர்வாதம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய வேலை, கல்வி, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. சமாதானம் இல்லாம வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். அற்புத விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஹalleluya. நன்றி பரிசுத்தரே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. அல்லே. எல்லாரும் ஆராதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை இந்த பகல் வேளையில் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இன்றைக்கு பொதுவாகவே நான் ஒரு தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணுறதில்லை, ஒரு தலைப்பை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைப்புன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நான் ஒரு பேசேஜ் எடுத்து அதை விளக்கி உங்களுக்கு காண்பிப்பது தான் இயல்பாகவே நான் உங்களுக்கு செய்கிற பிரசங்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கம் பண்ணலான்னு இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான தலைப்பு. மற்றவர்களை பார்க்காதிருங்கள். சொல்லுங்க சத்தமா. மற்றவர்களை, சத்தமே வரலையே. மற்றவர்களை என்ன பாஸ்டர், வெளியே போகும்போது கண்ணை மறைச்சிடணுமா, கண்ணை மூடிட்டு போகணுமா? அப்படி இல்லை. மற்றவருடைய வாழ்க்கையை இப்படி சொல்லலாமே, ஒப்பிடாதிருங்கள். அவனை போல, இவனை போல, இவளை போல, அவளை போல, அந்த குடும்பத்தை போல, இந்த குடும்பத்தை போல. ஆமாம், அது நம்ம பிஸ்னஸே கிடையாது, அது நம்ம வேலையே கிடையாது. மற்றவர்களை நம்மோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது.
கரங்களை பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க. பிடிக்கிறீங்களா? வேற யாரையும் பார்க்காதீங்க, மற்றவர்களை ஒப்பிடாதீங்க. சரி, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு பிரசங்கமே. ஓகேவா? நான் சில காரியங்களை பைபிள்லேருந்து சொல்லுவேன். அதில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்ற பிரயாசப்படும். ஆண்டுடைய வார்த்தை எப்போவுமே நமக்கு நல்ல காரியங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் கை தூக்குங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலை. இது வரைக்குமே நான் மற்றவர்களோடு என்ன கடுகு அளவு கூட ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நீங்கள் பெரியவங்க. ஆமே, ஏதாவது ஒரு விஷயத்தில் எதுலேயுமே இது வரைக்கும் நான் மற்றவங்கள பார்த்ததே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிற யாராவது இருப்பீங்கன்னா ஓகே, நீங்கள் உங்களை இப்படி வச்சு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரி, அப்படி யாரும் சொல்கிறது மாதிரி தெரியல. சரி, கவனிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்க சிந்தைகளை திருப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம், ஒரு 2 வசனத்தை வாசிச்சா அதுக்கு பிறகு நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசியுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கவனிங்கள், இந்த வேத பகுதி நாம் அடிக்கடி கேட்ட, கேள்விப்பட்ட, வாசித்த வேத பகுதி தான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில பிறந்த முதல் மனிதன் ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஏவாள் ஆதாமுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினால் தேவன் உருவாக்கினார். ஆனால் நீங்கள் இந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்கு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இது நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பைபிளில் அறிந்தான், மனைவியை அறிந்தான், அன்னாளை அவனுடைய கணவன் அறிந்தான் அப்படின்லாம் இருக்கும். அப்போ பைபிள் என்ன போதிக்குதுன்னா, கணவன் மனைவிக்கு இடையேயான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவது என்று மகத்தான ஒரு அழகான அற்புதமான ஒரு வார்த்தையினால் கர்த்தருங்க நமக்கு தெளிவுபடுத்துறார். இன்னைக்கு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பாவம்னு சொல்றாங்க. இல்லை, கர்த்தரால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள், இவர்களை ஆணும் பெண்ணுமாய் கர்த்தர் உருவாக்கி அவர்களை பலுகி பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். இந்த பூமியில பிறந்த முதல் மனுஷன், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த முதல் மனிதன். அவன் பேர் என்ன சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஏவாள் சொல்றாங்க, நான் தான் பெற்றெடுத்தேன், என் கணவனோடு நான் சேர்ந்ததினால், நாங்கள் மாம்சத்தில் இணைந்ததினால், எங்கள் திருமண உறவில் நாங்கள் இணைந்ததினால் தான் இவனை பெற்றெடுத்தேன். ஆனால் ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்த்தரால் பெற்றெடுத்தேன்.
பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கிற பலன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுக்காக கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஏவாள் சொல்றாங்க, கர்த்தரால் இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க 3வது அதிகாரத்தில் பல முறை நம்ம தியானித்த வசனங்கள் தான், அதனால நான் கோட் பண்ணல, சொல்லி போயிடுறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஸ்திரீயுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார். ஏவாள் ஆதாமுடைய வாழ்க்கையில 3வது அதிகாரத்தில் நடந்த அந்த காரியத்தை அவங்க லைஃப் முழுசு அவங்க மறந்திருக்கவே வாய்ப்பில்லை. எவ்வளவு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவர் கூட இருந்தோம். இந்த பிசாசு எங்களை தந்திரமா வஞ்சித்து விட்டான். அவன் தலையை நசுக்கிறதுக்கு ஸ்திரீயின் வித்து வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை அது காயினா தான் இருக்கும், கர்த்தரால் பெற்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கவனிங்கள், 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சாதான் 4வது அதிகாரத்தின் இந்த பலியை, இந்த காணிக்கையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் அவ்வளவும் விளக்க முடியாது, ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்லி போயிடுறேன். 3வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துட்டான். அத்தி இலைகளை அவர்கள் மேலே போட்டு நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு தோலினால் ஆன உடையை உடுத்துவிக்கிறார். அப்போது அவங்க தேவ பிரசன்னத்திற்கு அவங்க மறைச்ச அத்தி இலையினால வர முடியலை. ஆனால் கர்த்தர் கொடுத்த தோல் உடைகள் அவருடைய நிர்வாணத்தை மறைக்க உதவி செய்தது. தோல் உடைகள் வந்திருக்கணும்னா அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும், பலி செலுத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா 3வது அதிகாரத்திலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாலை ஜபத்தில் போதித்திருக்கிறேன். ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரத்தையும் தெளிவாக ஒரு மனுஷன் படிச்சுட்டான்னா முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வது அவனுக்கு எளிது. நான் சொல்லுவேன், முதல் 3 அதிகாரத்துடைய அந்த விளக்கம் தான் முழு வேதாகமம். ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்துடைய விளக்கம் தான் முழு வேதாகமம். ஆதியாகமம் இந்த முதல் 3 அதிகாரத்திலே பலருக்கு நிறைய டவுட்டு. ஏன்னா அவ்வளோ கடினமான வேத பகுதி இங்கே தான் இருக்கு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதாகமத்தை புரிந்து கொள்வது எளிது. அப்போ 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், தோலினால் உண்டான ஆடைகளை கொடுக்கிறார். அப்போ தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வரணும்னா ரத்தம் சிந்தப்படணும், ஏன்னா பலி செலுத்தப்படணும், ஏன்னா மனுஷன் பாவம் செய்து விட்டான் அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதை முதல் மகனாகிய காயினுக்கும் அவங்க போதித்திருக்கணும், 2வது மகனாகிய ஆபேலுக்கும் போதித்திருக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, 2 பேரும் கர்த்தருக்கு என்ன செலுத்துறாங்க சொல்லுங்க? காணிக்கைகளை செலுத்துறாங்க. ஏன்னா ஆதாம் ஏவாள் அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. டேய், முன்னொரு காலத்தில் நாங்கள் இருந்த, இப்போ நீங்கள் எங்களை பார்க்குற மாதிரி இல்லை, தேவ பிரசன்னத்தினால இருந்தோம். அவர் பெரியவர், நான் பார்க்குற அந்த வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர் தாண்டா. ஆண்டுடைய மகத்துவங்களையும் அவருடைய அன்பையும் அவருடைய நடத்துதலையும் கண்டிப்பாக காயினுக்கும் ஆபேலுக்கும் விவரித்து சொல்லி இருப்பார்கள். நீ தேவனுக்கு பலி செலுத்தணும்னா இப்படி தான் செய்யணும், காணிக்கை செலுத்தணும்னா உன்னுடைய முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏன்னா அவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நான் பாரு, உன் அப்பா நான் இருக்கிறேன் பாரு, ஆதாம் சொல்லியிருப்பாரு, மண்ணிலிருந்து உருவானவன் பாரு, எப்படி இருக்கிறேன், எவ்வளோ அழகா இருக்கிறேன், என்னிலிருந்து நீ உருவாகி இருக்கிற பாரு, இதெல்லாம் ஆண்டுடைய அற்புத செயல் அல்லவா? பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிடுற, எல்லாமே அவரால் தான் உண்டாயிருக்கு. இந்த பூமியில் விளைகிற நெல்லில் இருந்து, புல்லில் இருந்து, ஓடுற மானில் இருந்து எல்லாமே கர்த்தரால தான் உண்டாயிருக்கு. அப்போ நீ அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருக்கு பலி செலுத்தணும், காணிக்கைகளை செலுத்தணும். கண்டிப்பா அவர்கள் போதித்திருப்பார்கள். இப்ப 2 பேரும், முதல் பையன் பேரு காயின், 2வது பிள்ளைக்கு பேர் ஆபேல். 2வது வசனம் சொல்லுது, பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிட. 2 பேரும் பிறந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கிறது. யாருக்கு ஆடு மேய்க்கிறது? 2வது பையனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. முதல் பையனுக்கு விவசாயம், நிலத்தில் பயிரிடுகிறவன். ஒருத்தன் நிலத்தில் பயிரிடுகிற விவசாயி, ஒருத்தன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். இப்போ பைபிள் சொல்லுது 3வது வசனம், சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன் செஞ்ச பிசினஸ்ல இருந்து
அவன் செஞ்ச வேலையிலிருந்து கொஞ்சத்தை என்ன பண்றான்னா ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணுமா? கர்த்தருக்கு நாம கொடுக்கணுமா? நம்ம கொடுத்தாதான் கர்த்தரை வாழுவாரா? அப்படி இல்லை. காணிக்கையுடைய முக்கியத்துவத்தை நல்ல பிரதானமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிலவற்றை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை தந்ததே அவர் தான். நன்றியோடு அவருடைய சமூகத்தில் நான் காணிக்கையில் கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியங்களில் இவைகளில் ஒன்று. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம சபையில் அடிக்கடி காணிக்கையை பற்றி நான் பேசவே மாட்டேன். அதை கொண்டு வாங்க இதை கொண்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொல்லி கொண்டு வரதில்லை காணிக்கை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெரியணும், நான் வேலை செய்கிறதற்கு, நான் தொழில் செய்கிறதற்கு இந்த பலனையும் இந்த வாய்ப்பையும் உருவாக்கி தந்தது கர்த்தர். என் கை நல்லா இன்னைக்கு அசையுதுன்னா, இயங்குதுன்னா, ஓடுதுன்னா, நடக்குதுன்னா அது கர்த்தருடைய கிருபை. அதனால என் தேவனுக்கு என் இருதயத்திலிருந்து பலிகளை, காணிக்கைகளை நான் மனசார கொண்டு வருவேன், கொடுப்பேன். பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுப்பேன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவன் காணிக்கை கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையிலிருந்து மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால அந்த மனுஷனை கர்த்தர் அங்கீகரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நீங்க கோடி ரூபாய் ஒரு மனுஷன் கொடுத்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லாம இருந்துருச்சுன்னா அவன் கொடுக்கிற கோடி ரூபாயும் வீண் தான். மனுஷனுடைய பார்வையில் ஒருவேளை அவ்வளவு செஞ்சாரு பாரு, சர்ச்சுக்கு அவ்வளவு செஞ்சாரு பாரு, அவரை மாதிரி யாருமே செய்ய முடியாது அப்படின்னு மனுஷன் ஒருவேளை சில மதிப்பீடுகளை வச்சிருக்கலாம். கர்த்தர் முதல்ல ஒரு மனுஷன் அங்கீகரிச்சாருன்னா தான் அவன் காணிக்கை அங்கீகரிக்க முடியும். பைபிள் ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலைன்னு சொல்லல, ஆபேலையும் கர்த்தருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நீங்க இதை வெளிப்படையா மேலோட்டமா பார்த்தா இது ஒரு வாக்கியம், ஒரு எளிமையான வாக்கியம் போல இருக்கலாம். நீங்க ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஆபேலை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட பலியை தான் சொல்லுவேன். எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறபடியினால இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பலி செலுத்தாம தேவனுக்கு முன்பாக போகவே முடியாது. ஆபேலை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார்னா, நிச்சயமாய் ஆபேல் பலி செலுத்தி இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம ஏன் கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால இன்னைக்கு தைரியமா தேவ பிரசன்னத்துல இருக்கிறோம். காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய ஆபேலுடைய வாழ்நாட்களில் அவர்கள் தேவனிடத்தில் போகணும்னா அவர்கள் நிச்சயமா ஒரு பலியை செலுத்தி இருக்கணும். ஆமென். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கவில்லை. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இவன் நிச்சயமா பலி செலுத்தி இருக்க வாய்ப்பில்லை. நமக்கே ஒரு தாட் வருது இல்லை? ஆமாம், அவன் என்ன பாவம், அவன் ஒரு விவசாயி, அவன்கிட்ட இருக்கிறதானே கொடுக்க முடியும். ஆபேலுக்கு எல்லா வசதிகளும் இருந்து பலி செலுத்துறதுக்கு ஆடு இருந்தது இல்லை, அவன் பலி செலுத்தினான். இப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆபேலிடம் காயின் ஒரு ஆடை பெற்றிருக்க கூடாது? சும்மா கொடுக்க வேண்டாம். இவனும் வேலை செய்கிறவன் தானே, இவனுடைய சம்பாத்தியத்தில் சிலவற்றை கொடுத்து ஒரு ஆட்டை பெற்றிருக்கலாம், பலி செலுத்தி இருக்கலாமே. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க காரணம் பைபிள் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்படின்னா தெளிவா புரியுது, நிச்சயமா ஆதாமும் ஏவாளும் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி தேவனிடத்தில் போகணும்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு அறிந்து அதை கண்டிப்பா ஆபேல் செஞ்சிருக்கணும். ஆனா காயின் அப்படி இல்லை, சும்மா ஒரு கடமைக்காக கொஞ்சத்தை கொண்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க,
ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு மிச்சம் மீதி இருந்தால் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன இவ்வளவு ஆசீர்வதிச்சா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுப்பேன். சில பொருத்தனைகளை செய்வது தவறல்ல. இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம், இன்னைக்கு நாம வாழ்றோம் இல்ல, இன்னைக்கு நாம சம்பாதிக்கிறோம் இல்ல, இதுல நாம என்ன செய்கிறோம், இதுல நாம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கொஞ்சத்துல நாம உண்மையா இருந்தாதான் கர்த்தர் பெரிய ஆளா நம்மளை மாற்றுவார். ஆமென். இது என்னவா இருக்குன்னா, இப்படி சொல்றது, இவ்வளவு செஞ்சா நான் அவ்வளவு கர்த்தருக்கு செய்வேன், சபைக்கு செய்வேன் அப்படின்னு சிலர் சொல்றது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரோடு டீல் பேசுறது மாதிரி. யாக்கோபு ஒரு இடத்துல ஆண்டவரோடு இப்படிதான் டீல் பேசுறான். நீர் என்னை ஆசீர்வதிச்சா, நீர் என்ன ஆசீர்வாதமா எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு என்னை திரும்ப கொண்டு வந்தீர்னா, எல்லாவற்றிலும் நான் என்ன பண்றேன், உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன்னு ஆண்டவரோடு என்ன பண்றான், வியாபார டீல் பண்றான். இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க கொடுக்கறது அப்படிதான், டீல் தான். எனக்கு ஆண்டவர் இதை இப்படி செஞ்சா இதுல கொஞ்சம் ஷேர் கர்த்தருக்கு, ஏதோ ஆண்டவர் நம்மள ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி யோசிக்கிறார். நல்லா கவனிங்க, காணிக்கை என்பது நான் எதுக்கு இவ்வளவு விளக்கி பேசுறேன்னா, ஒரு மனிதனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் அவனுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் கனப்படுத்துறானான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரே என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, நான் கடன் வாங்கக்கூடாது, இதெல்லாம் ஜெபம் பண்றோம். நான் தரித்திரம் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்றோம். என்னைக்கா நீங்க யோசிச்சதுண்டா, உங்க காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரா இல்லையான்னு யோசிச்சதுண்டா? எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, முதல் பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்கள், நான் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்ட போது என் தகப்பனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, என் தகப்பனார் டிரான்ஸ்போர்ட்ல டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார், ஓட்டுநராக. எப்பவும் நான் எங்கள் அப்பாவை கவனிச்சது உண்டுன்னா, ஒவ்வொரு முறையும் அவர் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டா பணமாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் செலவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அந்த மாதத்தின் கமிட்மெண்ட்டை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு டப்பா இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே இருக்கிறது கர்த்தருக்கு. ஒவ்வொரு டியூட்டி முடிஞ்சு அதை செய்வாங்க. கொஞ்சம் தான் வருமானம் இருந்தால் அதிலிருந்து முதல்ல எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்ல எல்லா செலவையும் முடிச்சிருவோம், ஃபர்ஸ்ட்ல நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு மீதி இருந்தா ஆண்டவருக்கு பார்த்துக்கலாம். டோன்ட் டூ தட். அப்படி செய்யக்கூடாது. நான் எதுக்கு இப்படி தீர்க்கமா சொல்றேன்னா, என் வாழ்க்கையில தந்திருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தாலும் அவ்வளவும் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது. தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், உம்மிடத்திலிருந்து பெற்று நான் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே. தாவீதுக்கு அந்த ஏக்கம் இருந்தது, ஆண்டவருக்குடைய ஆலய காரியங்களுக்காக நான் இவ்வளவு செய்யணும். பைபிள் சொல்லுகிற எத்தனையோ பொன்களை தாவீது தன்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்காக சேர்த்து வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இப்படி இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர். சிலர் இன்னைக்கு மனுஷனை பார்த்து காணிக்க கொடுக்கிறது, ஊழியனை பார்த்து காணிக்க கொடுக்கிறது, அப்படியும் செய்யவே கூடாது. கர்த்தருக்காக உண்மையா கொடுக்கணும். ஊழியக்காரனுக்கு இவ்வளவு ரூபா கர்த்தர் நான் கொடுக்கிறேன்னு தெரிய தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். அதே நேரத்தில் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி கொடுக்க கூடாது. அவர் இவ்வளவு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணணும், அவர் 1000 ரூபா கொடுத்தார், நான் 1001 கொடுக்கணும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? சில சபைகள் எல்லாம் போகும்போது எழுதப்பட்டிருக்கு அங்கங்கே ஒவ்வொரு பொருளில் அன்பளிப்பு, அவரு சேர் இவர், அதுக்குன்னே கொடுக்கறது, பேர் கல்வெட்டில் வரணுன்னே கொடுக்கறது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைபிள் எப்படி கொடுக்கணும்னு போதிக்குதுன்னா, அவனவன் விசனமாய், ஐயே கொடுத்தாகணுமே, வேற வழி இல்லையே, அப்படி இல்லை, கட்டாயமாய் அல்ல, அவனவன் உள்ளத்தில் அவன் தீர்மானித்தபடியே. எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். ஒரு விதவையை குறித்து இயேசு சொல்லுவார், எல்லாரும் தேவாலயத்தில் வந்து காணிக்கைகளை போட்டு கொண்டே இருப்பாங்க. இயேசு காணிக்கை பெட்டி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்க இருக்கிறவங்க எல்லாம், நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்திருந்தாருன்னா செக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, 1 கோடி 2 கோடி. இல்லை, சில நேரத்தில் எல்லாம் அந்த டிவியில எல்லாம் வரும் பாருங்க, அது வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களாம் இந்த குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு
இல்லை இவர் இத்தனை கோடி கொடுத்தார், இத்தனை தங்கம் வச்சு கொடுத்தார், பேர் டிவியில் எல்லாம் வரும், பேருக்காக புழுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. மற்ற மார்க்கத்தார் அப்படி செய்கிறாங்கன்னா விட்டுடலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் சொல்றதுக்காகவே இல்லைங்க. நான் எதுக்கு காணிக்க கொடுக்கிறேன்னா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நான் ஒரு 1000 ரூபாவே சம்பாதிச்சாலும் இருக்கட்டுமே, அந்த 1000 ரூபாய் கொடுத்ததே கர்த்தர் தான். இல்ல இந்த நாள் ஒரு நாள் எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் இருந்தாதான் நான் ஆண்டவருக்கு காணிக்கையே கொடுப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். 1000 ரூபாயில நீங்க உண்மையா இல்லைன்னா 10,000 ரூபாயில நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. அன்னைக்கு 10,000 ரூபாயை விட தேவைகள் உங்க வாழ்க்கையில வந்து நிற்கும். அன்னைக்கும் கடைசியில் தான் கர்த்தரை வைப்பீங்க. அப்ப சொல்லுவீங்க, 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சோம், சமாதானம் இல்லையே. 1,00,000 சம்பாதிச்சும் கையில் ஒன்று மீதம் இல்லையே. ஏன்? நல்ல கவனிங்க. வீண் செலவுகள், வீடுகளில் குழப்பங்கள், பணம் கையில் தங்கல, நிரந்தரமான வேலை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வரையிலும் கர்த்தருக்கு உங்க காணிக்கைகளினால நீங்க என்ன செஞ்சீங்க? கனப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறீங்களா? உற்சாக பலிகளை செலுத்தி இருக்கிறீங்களா? மனப்பூர்வமா செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல விசனமா கட்டாயமா செஞ்சிருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆராதனையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உனக்கு நான் இவ்வளவு தந்தேன், நீங்க கொடுத்து அவர் வாழ போறதே இல்லை. அதுக்காக அல்ல, நீ நன்றி உள்ளவனா இருந்தியா? இவ்வளவு நாள் நீ நன்றி உள்ளவனா இருந்தியா? நீங்க செஞ்சு பாருங்க, உண்மையா செஞ்சு பாருங்க. நிச்சயம் சொல்லுவேன், பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் என்ன சோதிச்சு பாருங்கன்னு சவால் விடுறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆலயத்தில் பண்டக சாலைகள் பூர்த்தியாக இருக்கும்படி உங்கள் காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வாருங்கள், நான் வானத்து பலகணிகளை திறக்கிறானா இல்லையாங்கிறத அதனால சோதிச்சு பாருங்கன்னு சொல்றார். சவால் விடுறார், என்ன நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றார். ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், உண்மையா இருங்க. 500 அதான் பணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அமௌண்ட் முக்கியம் கிடையாது, மனசு முக்கியம். மனசார இவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு. அந்த மாதம் நிச்சயம் சொல்றேன், உங்களுக்கு வீண் செலவுகளே வராது. கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீர்கள்? அல்லேலூயா. இப்போ என் செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, 2 பேர் காணிக்கை பலிகளை செலுத்தும் போது ஒருவனை கர்த்தர் அங்கீகரிக்காத உடனே வேதம் சொல்லுகிறது, காயினுடைய முகநாடி வேறுபட்டது. நான் யாரு? அவன் அண்ணன் தானே. என் தம்பியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், என்ன கர்த்தர் அங்கீகரிக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அங்கீகரித்தார், அங்கீகரிக்கவில்லை. இதை எப்படி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வந்து சொல்லியிருப்பாரா? அப்படின்னு எழுதப்படலை. நான் இப்பொழுது ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தேன், காயினே நான் உன்னை புறக்கணித்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரா? அப்ப எப்படி அவங்களுக்கு தெரியும் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்னு? எப்படி தெரியும்? நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிகளை செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்து போடும். அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு அவங்க 2 பேருடைய கண்ணுக்கு முன்னாலே அங்க கண்டிப்பா நடந்திருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆபேல் செலுத்தின பலியை பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி பட்சித்திருக்கும். அதுதான் அங்கீகரிப்பதற்கு சமமா இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே காயினுக்கு என்ன வந்ததுன்னா, நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி எப்படிப்பட்டதான்? சிலருடைய முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிலர் சிரிச்சுக்கிட்டே பேசும்போதே தெரியும், அந்த சிரிப்பிலே தெரியும் இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு. நல்ல கவனிங்க, ஆழமான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை அங்க ஆபேல் இல்லை, காயின் மட்டும்தான் வந்து பலி செலுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
அப்ப என்ன நடந்திருக்கும்னா, நிச்சயமாகவே அவன் யோசிச்சு பார்த்திருப்பான், ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஏன் என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் யோசிச்சிருப்பான், நான் என்ன தவறு செய்தேன், அப்ப நான் என்ன செய்யணும். அம்மா அப்பாட்ட போயிருப்பான், ஏன் அம்மா, ஏன் அப்பா என் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல. திரும்ப அவங்களுக்கு போதிச்சிருப்பாங்க, அப்பா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன்னா அங்க முதல்ல உனக்காக ஒரு பலி செலுத்தணும், அதன் பிறகு உன் காணிக்கையை கொடுத்தேன்னா ஆண்டவர்னா அங்கீகரிப்பார், போதித்திருப்பார்கள். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, கூட ஆபேல் இருக்கிறதுனால இவன் ஆபேலோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். என் செய்தியுடைய சாராம்சமே அதுதான், மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாராதிருங்கள். இவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, இவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்திருக்க வேண்டும், தன்னைத்தானே சோதித்து அறிந்திருக்க வேண்டும். ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரே அப்படின்னு அவனிடத்தில் எரிச்சலா இருந்ததை விட்டு விட்டு, ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை, நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை நிதானித்திருக்க வேண்டும். இவன் என்ன செஞ்சிட்டான், ஆபேலை பார்த்துட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருபோதும் ஒரு நாளும் மற்றவர்களை பாராதிருங்கள். வேதம் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறது ஒண்ணுன்னா, நம்மை நாமே நிதானித்து, ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் என் காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படலை, ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கல, நான் கேட்கணும், நாம நமக்குள்ள கேட்கணும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய விளைவு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று. நீங்க மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வருகிற சுபாவம் என்னன்னா எரிச்சல். உங்களுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கா அப்படின்னா அதனுடைய பேஸ் எங்க இருந்தோம்னா, யாரோ ஒருத்தருக்கு மேல நீங்க எரிச்சலா இருக்கிறீங்கன்னா அவங்கள உங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்துட்டீங்க. உங்க தவற உணராம, உங்க பிரச்சனையை உணராம நீங்க மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்க பிரச்சனைக்கு தீர்வு மற்றவர்கள் மூலமாய் வராது, உங்க பிரச்சனையுடைய தீர்வு நீங்கள் எடுக்கிற தீர்வுகள், தீர்மானங்கள் மூலமா தான் வரும். அன்னைக்கு காயின் என்ன செஞ்சிருக்கணும்னா, அவனே யோசிச்சு பார்த்துருக்கணும், நான் என்ன செய்யணும். தம்பி என்னெல்லாம் செஞ்சான், ஓ தம்பி பலி செலுத்தினான்ல, அப்ப நான் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கிற சிலவற்றை தம்பிக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு ஆட்டை வாங்கிட்டு நான் என்ன பண்ணணும், நான் பலி செலுத்தணும். அப்படி அவன் யோசிச்சிருக்கணும். இவன் அவனோடு ஒப்பிட்டு பார்த்து அவனுடைய முகநாடி வேறுபட்டு எரிச்சல் உண்டாயினது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, காயினே நான் எப்பவுமே பாரபட்சம் பார்க்கிறவன் அல்ல, உன் தாய் தகப்பன் கூட பாரபட்சம் பார்க்கலாம். நீ ஒருவேளை நம்மள சில பேருக்கு என்ன தெரியுமா யோசனை, அவனை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவனை மட்டும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அவனை மட்டும் இவனை மட்டும்னு முகத்தாட்சண்யம் செய்கிறவர் அல்ல. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நாம் ஆராதிக்கிற இயேசு யாரையும் பாரபட்சம் பார்க்க, அவன் கருப்பு வெள்ளை சிவப்பு, அந்த ஆளு இந்த ஆளு, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அந்த குடும்பம் இந்த குடும்பம், இந்த பின்னணி அந்த பின்னணி, இந்த வேலை அந்த வேலை, இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளோ பார்க்கிறதே கிடையாது. நொறுங்குண்ட இருதயத்தை உண்மையாய் கர்த்தரை யார் தேடுவாங்களோ அவங்கள கர்த்தர் பார்க்கிறா. ஆமென். விதவையுடைய காணிக்கை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டாயிருந்த பரிபூரணத்தினால அதுல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இவள் மற்றவருடைய பார்வையில கொஞ்சம் தான், அவளோ தன்னுடைய தரித்திரத்திலிருந்து, அதான் நான் முதல்ல போதிச்சுட்டு வரேன், அவளுடைய வறுமையில் இருந்து கொடுக்கிறா. நம்ம மைண்ட் செட் எல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகணும். நம்ம எப்படி கர்த்தருக்கு கொடுக்கணும்னா, எனக்கு இவ்வளவு வந்தா கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்ல, எனக்கு இப்ப இருக்கிறதுல கர்த்தருக்கு கொடுப்பேன், இருக்கிறதுல கர்த்தருக்கு கொடுப்பேன். திரும்ப சொல்றேன் ஒரு வார்த்தையை, ஒண்ணுமே இல்லை பிரதர், கடன் வாங்கி கொடுத்துடலாமா, நிச்சயமா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. ஒருத்தரும் கடன் வாங்கி காணிக்கப்பட்டியிலையோ சர்ச்சுக்குன்னோ ஒரு காரியமும் செய்து விடக்கூடாது. அந்த தவறை ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் அதை கேட்கறதில்ல, உனக்கிட்ட இருக்கிறது தான் கர்த்தர் கேட்கிறார். உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு தான் கர்த்தர் கேட்கிறார். 5 அப்பம் 2 மீனா அது போதும், அதுல என்ன பெஸ்டா கொடுக்க முடியும் கொடுங்க. அந்த விதவை தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டான்னா அவளுக்கு வேற இல்லை. அந்த காசை 2ஆ பிரிக்கவும் முடியாது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கம்மி காசு.
இதுல பாதியும் போட முடியாது, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா தேவ சமூகத்துல நான் வரும்போது என் வெறுங்கையா வரமாட்டேன், இவ்வளவாது இருக்கே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டியும் அவ பேர் பைபிள்ல எழுதப்படல, ஆனா அவளை குறித்து இன்னைக்கு பிரசங்கம் இருக்கு, சபையில போதிக்கப்படுது. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் அவருடைய சந்ததி இந்த பூமியில் இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு மூலையில அவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆண்டவர் காணிக்கைகளை அங்கீகரிச்சா அவர் சும்மா இருக்க மாட்டார். பைபிள் சொல்லுகிறபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. ஆனா காயினை பாருங்க, கம்பேர் பண்ணிட்டு என்ன செஞ்சிடறான். ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நான் முகத்தாட்சணியம் பார்க்கல, நீ நன்மை செஞ்சிருந்தேன்னா உனக்கு நிச்சயமா மேன்மை வந்திருக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். 8வது வசனம் பாருங்க. ஆண்டவர் பேசினது பிறகு கூட இவன் உணர்வடையல, அவன் செஞ்ச தப்ப உணரல. நீ எரிச்சலா இருக்காதப்பா, நீ நன்மை செஞ்சு பாரு, உனக்கு மேன்மை உண்டாகும். நீ பாவம் செஞ்சேன், அது வாசற்படியில், தீமை செஞ்சா வாசற்படியில் அது பாவம் படுத்திருக்குமே. அறிவுரை சொன்ன பிறகு கூட, அதை கேட்டும் கூட இவன் யாரை பார்க்கிறான்? ஆண்டவரை பார்க்காம சகோதரனே பார்க்கிறான். பைபிள் சொல்லுது, காயின் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசின, வாப்பா தம்பி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? வஞ்சகமாய் பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பினா. பார்த்துங்க, இன்னொருவரோடு நம்ம அவருடைய உயர்வையோ அவருடைய ஏதோ ஒரு காரியத்தை ஒப்பிட்டா என்ன வந்துருது? விரோதம் வந்துருது. சொந்த சகோதரன், முதல்ல இந்த பூமியில பிறந்த சகோதரர்கள், முதல் குடும்பத்தில் பிறந்த சகோதரர்கள். பிசாசுடைய வஞ்சனையை பார்த்தீங்களா? மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட வைக்கிறது பிசாசுடைய தந்திரம். மற்றவர்களை விரோதிக்க வைப்பது, மற்றவர்கள் மேல எரிச்சல் பட வைக்கிறது, மற்றவர்களை அவதூறாக பேசுவது, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். வயல்வெளியில் இருக்கும் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணிட்டான்? அவனை கொலை செய்தான். எங்க வரைக்கும் கொண்டு போயிருச்சு பாருங்களேன். மற்றவர்களை கவனிப்பது, மற்றவர்களை பார்த்து கொண்டே இருப்பது. சிலர் வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா அவங்கள பற்றி பேச மாட்டாங்க, ஊரை பற்றி தான் பேசுவாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியா, நான் சரியா, அதை பார்க்கறது இல்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அவங்களால தான் இவங்களால தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். காயின் செய்த தவறு அதுதான். தேவன் வந்து பேசினதற்கு பிறகு கூட இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்பட்ட பிறகும், உணர்த்தப்பட்ட பிறகும் மற்றவர்களையே குறை சொல்லிக் கொண்டிருப்பது. மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்ட எவரும் நிம்மதியாக வாழவே முடியாது, நிம்மதியாக வாழவே முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றான். அவனுக்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? ஆண்டவர்கிட்ட, எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படி சொல்றான். அதற்கு ஒரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நான் ஒரு பாவம் செய்யல ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாய் பலி செலுத்தினேன். என் சகோதரன் என் மேல் எரிச்சலாகி கோபமடைந்து எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்து விட்டான். அவனுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? என் வாழ்க்கையில் ஒரு நீதி செய்ய மாட்டீரோ என்று ஆபேலுடைய இரத்தம் என்ன பண்ணுது? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? நம்ம மாம்சத்துடைய உயிர் எதுல இருக்கு? இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஏன்னா மாம்சத்துடைய உயிரே இரத்தத்தில் தான் இருக்குன்னா அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு இருக்கு. அந்த பலியை செலுத்த தவறிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான். வேதம் ஆபேலை காயினை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது? பைபிள் சொல்லுது, 1 யோவான் 3:12 சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. யாரால் உண்டாயிருந்து? பொல்லாங்கன், பிசாசினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன்
எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? வேதம் கேள்வி கேட்குது, ஏன் அவனை கொலை செஞ்சான்? அதுக்கு பதிலும் சொல்லுது, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்ததினால் தானே. ஏன் கொலை செஞ்சான்னா, அவன் செய்கைகள் பொல்லாதவைகள், ஆனா அவன் சகோதரன் நீதியை செஞ்சான், நல்லா வாழ்ந்தான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நீதி செய்கிறவர்களை பகைக்கிறாங்க. அவர்கள் செய்கிற பொல்லாங்க உணராம பைபிள் காயினுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குதுன்னா, அவன் பொல்லாங்கினால் உருவானவன். ஏன்னா பிசாசை குறித்து எழுதப்படும் போது அவன் மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னொரு உயிரை கொலை பண்ற எவனோ பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த கொலை செய்யறதுக்கு முன்னால அவன் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறான்னா, காயின் சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு, அவன் மேன்மையா இருக்கிறானே, எனக்கு அந்த மேன்மை இல்லையே, அவனை கர்த்தர் அங்கீகரித்தாரே, என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே என்று ஒப்பிட்டு பார்த்ததன் மூலமாகத்தான் இந்த காரியம் சம்பவித்தது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு வருகிறதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரனிடத்தில் பகையா இருக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நல்ல கவனிங்க, என் சகோதரனை என் சகோதரியை பகைச்சிட்டு நான் சர்ச்சில் காணிக்கை கொண்டு வருவேன்னா 100% அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். உன் சகோதரன் பேர்ல யாதொரு குறை இருந்தா முதல்ல போய் நீ அவனிடத்துல ஒப்புரவாகு. நீ அவனுக்கிட்ட விரோதமா இருந்துட்டு அவனை பகைச்சிட்டு நீ ஒப்புரவான பிறகு பின்பு உன் காணிக்கையை வந்து செலுத்து. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளவு இருக்கா பிரதர்? சும்மா நான் வரும்போது ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுத்தா அது போதாதா? போதாது. 100 ரூபாய் போதாதுன்னு சொல்லல. உங்க மனசுல எந்த ஒரு வைராக்கியமோ வெறுப்போ கசப்போ இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் சகோதரர்களிடத்தில் ஒப்புரவாகி சண்டைகள், பிரிவிதவாதங்கள், வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிற அன்பு நிறைந்து உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, அதை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அந்த 10 ரூபாயில் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் 4-5 எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து ஒன்றே முடியல. பரவாயில்ல, செய்தி அடுத்த வாரத்துக்கு தொடரலாம். முக்கியமான காரியம் இல்லையா? அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன? காயினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்களும் கர்த்தரும், அவ்வளோதான். நீங்கள் மனுஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்கன்னா லைஃப்பில் ஒரு நாள் நம்மளால முன்னேற முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை முதல்ல கர்த்தர் அங்கீகரிக்கணும். அதற்கு மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு நம்மளை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா எனக்காக பலி செலுத்தப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒன்று இருக்கிறது, அந்த இயேசுவை நான் நம்பணும். ஃபர்ஸ்ட் அதுதான். என்ன கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் அங்கீகரிப்பார். என் காணிக்கை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா நான் உண்மையாய், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். உங்களுக்கு இருக்கிறதுல உங்க கையின் பிரயாசத்தின் பெஸ்ட நீங்க சிலர் உங்க பிள்ளைக்காக சேர்த்து வைக்கலாம். பிள்ளைக்காக சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல, நிச்சயமா சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு சேர்த்து வைக்காததுனால தான் பிரச்சனைகளே வருகிறது. பைபிளும் அப்படிதான் போதிக்குது. ஆஸ்திகள் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும், தவறு கிடையாது. அதற்கு முன்னால நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றிலும் எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நானாகவே வந்து நிற்கிறே பிரசன்னத்தில். நீ இன்று என்னை
கொள்வீரா உன் ராஜ்யத்தில். ரெண்டு கையை உயர்த்தி நானாகவே நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து. எல்லாரும் சொல்லுங்க. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உன் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. எல்லாரும் சொல்லுங்க. நானாகவே வந்து பிரசன்னத்தில். நான் யாரையும் பார்க்கல ஆண்டவரே, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. எல்லாரும் பாடுங்கள். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று ஏற்றுக்கொள்வீரா? கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஒரு விசை எல்லார் இருதயத்திலிருந்து கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இழப்புகள்? ஏன் இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இல்லை? நல்லா போயிட்டு இருந்த நல்ல வேலை, ஏன் அந்த வேலையில் ஒரு தடை? ஏன் இந்த பிசினஸ்ல, இந்த தொழிலில் ஒரு தடை? என் பொருளாதாரத்தில் ஏன் மேன்மை இல்லை? என் பிள்ளைக்கு ஏன் ஒரு நிரந்தரமான வேலை இல்லை? நான் என் பொருளாதாரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? என் காணிக்கைகளால கர்த்தரை நான் கனப்படுத்துறேனா? கர்த்தரை நான் உண்மையா இருதயத்திலிருந்து நான் கொடுக்கிற காணிக்கைகளை கொடுக்கிறேன்னா, ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமே, இது இல்லைன்னா இதை நான் வேற ஒரு செலவு பண்ணியிருந்திருக்கலாமே, அப்படி யோசனையோடு கொடுக்கிறேன்னா? நீங்க தான் யோசிச்சு சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்குள்ள காரியம் உங்களுக்கு தான் தெரியும். வருமானத்துல என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நீ என்ன சோதிச்சு பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பார். என் சமூகத்துல உன் விளை பலன்களால, உன் காணிக்கைகளால என்னை கனப்படுத்திப்பா, நான் உன்னை அங்கீகரிக்கிறேனா இல்லையான்னு பா. மாறா ஆண்டவர் அவரை மட்டும் ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? இவனை மட்டும் ஏன் அங்கீகரிச்சிருக்கிறார்? ஏன் அவனை மட்டும் உயர்த்துறார்? அவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது? இவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது? இவன் பொருளாதாரம் மாத்திரம் ஏன் உயர்ந்திருக்கு? மற்றவர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். ஏன் நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? உண்மையிலேயே என் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உண்மையிலே கர்த்தர் நீங்க கனப்படுத்துறீங்களா? உங்க பொருளாதார மேன்மை கர்த்தரால தான் உண்டானது என்று சொல்லி நீங்க எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்றீங்க, எப்படி வெளிப்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உண்மையாய் மற்றவர்களை பார்க்காம
தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து ஏதாவது தவறுகள் இருக்குன்னா உணர்வடைந்து என்னை மன்னிச்சிருங்க அப்பா, இனிமேல் நான் உமக்கு உண்மையா இருப்பேன் என்று யார் 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 உங்க சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் அங்கீகரிங்க ஆண்டவரே. அவர்கள் செலுத்துகிற பலிகளை கர்த்தர் அங்கீகரிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயினிடத்தில் கர்த்தர் கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே? இனி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏதோ கேட்டுட்டு உணர்ச்சி வயப்பட்டு போற வழியிலே இதை விட்டுறாம உடைய சமூகத்தில் எங்களை தியானித்து ஆராய்ந்து நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காய் நான் என்ன செய்யணும், எப்படி நான் பலி செலுத்தணும், எப்படி நான் ஆராதிக்கணும், என்ன கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நான் இயேசுவை எவ்வளவு தியானிக்கணும், இயேசுவின் ரத்தத்துக்கு மேல எவ்வளவு நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். காயின் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதன் காரணம் என்னன்னா விசுவாசத்தினால். ஆபேல் காயின் செலுத்தின பலியை பார்க்கலும் மேன்மை உள்ள பலியை செலுத்தினான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற நிலை இன்றோடு மறையட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். என் தவறை நான் உணரும் போது, நான் கர்த்தருக்கு உண்மையாயிருக்கும் போது. நன்றி அப்பா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய பொருளாதாரமும் இந்த வாரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளையுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. மேன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனையில் வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுவே நாங்கள் உமக்கு தருகிறோம். நாம் உயர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். ஆமென்.